நம் அடைக்கலத்தாய் நம் துணை இருப்பாள், இன்பத்திலும் துன்பத்திலும் உடனிருப்பாள். கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்ப்பாள், நம் தேவை என்னவென்று அறிந்திடுவாள். நம் அடைக்கலத்தாய் நம் துணை இருப்பாள், இன்பத்திலும் துன்பத்திலும் உடனிருப்பாள். கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்ப்பாள், நம் தேவை என்னவென்று அறிந்திடுவாள். என்னோடய பேர் வில்சன் மைக்கேல் ராஜ். என்னோடய மனைவி பேர் வந்து ஆரோக்கியமேரி. நாங்கள் அக்னேஸ்புரம் கிராமத்துலேருந்து வரோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா 2020 வந்து மேரேஜ் நடந்துச்சு. மேரேஜ் நடந்தப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தோம். ஸோ அப்போ வந்து நானும் என்னோடய மனைவி வந்து சென்னைக்கு வந்து வேலை நிமித்தமாக போயிட்டோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2 வருஷத்தில் கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு 2 முறை அபார்ஷன் ஆகிடுச்சு. எங்களுக்கு குழந்தையே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக குழந்தை இல்லை. அண்ட் தென் என்னோடய வேலை நிமித்தமும் பார்த்திங்கன்னா என்னோடய வேலையில் பதவி உயர்வும் சம்பளமும் தரேன்னாங்க. ஸோ அதுவும் எனக்கு தரலன்னு சொல்லிவிட்டு, ஸோ மொத்தமாக எங்களுக்கு குழந்தையும் இல்லை, வேலையும் எதிர்பார்த்த மாதிரி வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி ஊரோடு வந்துவிட்டோம். ஊருக்கு வந்தவொடனே தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி கோயில் இருக்குது, வாங்க போய் வேண்டலாம், குழந்தை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி, குழந்தை பார்க்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு முன்னாடி என்னுடைய தம்பியும் அவனோட மனைவியும் வந்து இங்கே வேண்டிக்கிட்ட மாதிரி அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. ஸோ அதே நம்பிக்கையில் நாங்களும் இங்கே வந்தோம். வந்து திருவிழா அன்றைக்கி தான் நாங்கள் வரோம். திருவிழாவுக்கு அந்த காலகட்டத்தில் தான் வரோம். வந்த உடனே ஃபாதர்கிட்ட வேண்டிக்கிட்டு தண்ணியும் மண்ணும் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் யூஸ் பண்ணோம். நாங்கள் யூஸ் பண்ண 2வது மாதமே மனைவி வந்து கர்ப்பம் தரிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த விஷயமா வந்து குழந்தையாக பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுங்க, 6 மாதம் ஆகும், அதுக்கப்புறம் தான் குழந்தை தரிக்கணுன்னாங்க. பட் ஆனால் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தோம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு டாக்டர் வந்து ஒரு 6 மாதம் ஆகும், டிலே தான் ஆகும் அப்படின்னாங்க. ஆனால் நமக்கு மாதம் நம்பி நான் வந்ததால் 2 மாதத்தில் எங்களுக்கு கன்சீவ் ஆகிடுச்சு. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, கன்சீவ் ஆனது தெரியாமலே நாங்கள் ஒரு வேக்சின் ஒன்று போட்டுட்டோம். மனைவிக்கு கர்ப்பப்பையில் இது வைரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் வேறு போட்டாங்க. ஸோ அதனால் வந்து குழந்தை வந்து பிறந்தாலுமே ஊனமாக தான் பிறக்கும், மூளை குறைபாடோடு பிறக்கும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க 1 வாரம் டைம் கொடுத்தாங்க. கன்சீவ் ஆன டைம்லேருந்து ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்க. அந்த 1 வாரத்தில் நீங்கள் ஃபேமிலியோடு செக் பண்ணிட்டு வாங்க, இந்த குழந்தை வச்சுக்கலாமா இல்லை அபார்ஷன் பண்ணிக்கலாமான்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு வாங்க ஃபேமிலியிலன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து முடிவு பண்ணோம். அவங்களும் யாருமே வந்து வேணான்னு தான் சொன்னாங்க. எதுவும் நீங்கள் வந்து அபார்ஷன் எதுவும் பண்ண வேணான்னாங்க. நானும் என் மனைவி உட்காந்து பேசும்போது இந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்மளாக முடிவு பண்ணலை. ஏன்னா 2 வருஷம் நம்மளுக்கு அபார்ஷன் ஆகிருக்குது. டாக்டர்கிட்ட போனோம், டாக்டர் வந்து டிலே ஆகுன்னு தான் சொல்கிறாங்க. இது கடவுளாக கொடுத்த குழந்தை, இது ஏன் நம்ம வந்து அபார்ஷன் பண்ணுவோம், அபார்ஷன்லாம் பண்ண வேணாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஊனமாக இருந்தாலும் சரி, என்ன குறைபாடு இருந்தாலும் கடவுள் நமக்கு கொடுத்ததை நம்ம வளர்ப்போம், பெற்றெடுத்து அதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வளர்த்தோம். அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு மாதமும் வர வந்து எங்களுக்கு டாக்டர் வந்து ஒரு மாதிரி பயமாக தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஊனமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மூளை குறைபாடோடு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படியே தான் சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போதெல்லாம் 3 மாதம் ஸ்கேனுக்கு அப்போலாம் இங்கே கோயிலுக்கு வருவேன், வேண்டுவேன், ஃபாதர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். 5ஆம் மாதம் ஸ்கேனுக்கு வரும்போது இங்கே வந்து வேண்டிக்கிட்டு ஃபாதர்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் போனேன். ஸோ எங்களுக்கு 5 மாதத்துக்கு அப்புறம் தான் நல்ல ரிசல்ட் வந்து எங்களோட டாக்டரே ஒரு பாசிட்டிவாக சொல்ல ஆரம்பித்தாங்க. குழந்தை நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, நார்மல் வெயிட்டில் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி கடந்த பிப்ரவரி மாதம் தான் எனக்கு வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குது. ஸோ நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து எங்கள் கோயிலில் வந்து நான் வேண்டிக்கிட்டது, பிறக்கிற குழந்தை எந்த குழந்தையாக இருந்தாலும் உன்னோட பேரையே நான் வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி என் குழந்தை பிறந்ததுமே மாதவோட பேரை தான் வந்து பையனுக்கு வச்சுருக்கிறேன். ஜெரீஷ் அடைக்கலராஜ்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கிறேன். அண்ட் தென் நான் சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பதவி உயர்வோ சம்பளமோ நான் கேட்ட சம்பளமும் தர முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனி சொன்னதால் நான் வேலையை விட்டு வந்துட்டேன். இப்போ என் குழந்தை பிறந்து 1 மாதம் கழித்து மறுபடியும் அந்த கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த கம்பெனியில் எனக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா அதே நான் கேட்ட கிளஸ்டர் மேனேஜர் போஸ்டிங்கும் நான் கேட்ட சம்பளமும் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் வர திங்கட்கிழமை போய்ட்டு அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே இந்த 1 வருஷத்தில் தான் நடந்திருக்கு. நான் 3 வருஷமாக நான் இழந்த எல்லாமே வந்து இந்த மாதாவிட்ட வந்து நான் வேண்டிக்கிட்ட இந்த 1 வருஷத்தில் எனக்கு எல்லாமே திருப்பி கிடச்சிருக்குது. அதுக்கு மாதாவுக்கு ரொம்ப நன்றி. நம் அடைக்கலத்தாய் நம் துணை இருப்பாள், இன்பத்திலும் துன்பத்திலும் உடனிருப்பாள். கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்ப்பாள், நம் தேவை என்னவென்று அறிந்திடுவாள்.